ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு. இதில் சோம்பு, முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதிலே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுப்போம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. நான் நல்லா 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு அதிகமாகவே சேர்த்து செய்யுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நல்லா வதக்கி விட்டுடலாம். தீயை குறைச்சி வச்சுருங்க. இதில் தக்காளி எடுத்து போட்டுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி போட்டுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம், ஏலக்காய் இதெல்லாம் இந்த முந்திரி பருப்போடு சேர்த்து ஊற வச்சுட்டேன். எல்லாமே கடைசியாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா வதங்கிடுச்சா பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெயிலே போட்டுக்கலாம். அடுத்து சிக்கனை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இதிலே போட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டங்க. எண்ணெயில் வதங்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்ட உடனே டக்குன்னு இப்படி லேசாக பண்ணிவிட்டு உடனே தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 2 3 கோபுரமாக தாங்க எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகு வேறு நம்ம ஊற வச்சுருக்கோம் 1 டீஸ்பூன் அளவு. அதனால் 3 டீஸ்பூன் போதும். தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுங்க, ரொம்ப காரமாக வேணும்னா. நல்லா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சிங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நீங்கள் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அதுவும் போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே ஒரு டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி இதையும் அலசி ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ அப்படியே குக்கர் போட்டு மூடிடலாங்க. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதை மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. தேங்காய் சில்லு ஒரு 3 பத்தை போட்டுங்க. இதில் துருவிட்டு வந்துடலாம் நல்லாவே. தேங்காவை இந்த மாதிரி நைஸாக நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவை அதில் எடுத்து போடுங்க.
நான் இந்த முந்திரி கசகசாவை முதல்ல ஊற வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னையே. நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைப்படும். அதுக்காக தான் நான் முதல்ல வந்து ஊற வச்சுட்டேன். அதனால தான் முதல்ல எவ்வளோ அளவு போடுறேன்னு சொல்லி நான் காட்டல. கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுங்க. ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இவ்வளோதான் இது தேவையான பொருள். கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை. நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. இது வந்து 3 விசில் விட்டு ஏர் போன பிறகு திறந்த பிறகு தான் ஊற்றணும். முதல்ல வந்து தேங்காய் ஊற்றி மூடி வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லது கிடையாது. நம்ம வந்து தேங்காய் ஊற்றினோம்னா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, கடைசியில் தான் ஊற்றணும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள். ஒரு விசில் வந்துடுச்சிங்க. 2வது விசில் வந்துருச்சு. ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணி வச்ச பிறகு ஒரு விசில் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நின்று வேகணுங்க, அதுக்காக தான். இன்னொரு விசில் வந்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே ஃபுல் ஏர் போட்டோம். அப்படியே ஃபுல்லாக ஏர் தானாகவே போன பிறகு நம்ம திறந்து ஓப்பன் பண்ணி சிக்கன் வந்துச்சா பார்ப்போம். ஃபுல்லாக ஏர் போயிடுச்சா பார்ப்போம். ஏர் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்துச்சா பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் மசாலா எடுத்து ஊற்றிடலாம். அதில் கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு குழையவே இல்லை பார்த்தீங்களா? கரெக்டாக 3 விசில் விட்டோம்னா சிக்கனும் வந்துடும், உருளைக்கிழங்கு. அதுக்காக தான் நான் சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் நான் வதக்க சொல்கிறேன். தேங்காய் போட்ட பிறகு அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. தேங்காயில் இருக்கிற சத்துக்கள் அழிஞ்சிரும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டைலில் சொல்கிறேன். இது கிராமத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான், பழைய ஸ்டைலெலாம் இப்படி தான் வைப்பாங்க. இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதில் வந்து மிளகு சீரகம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பச்சையாக போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காயெலாம் கொஞ்சமாக வந்து நான் உப்பு எடுத்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த நுரை கலைய முன்னே நம்ம வந்து இறக்கிடணுங்க. அதுதாங்க சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கான பக்குவம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே ஸ்டைலில் வந்து இந்த சிக்கன் சாப்ஸை செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.